நீல சவுண்ட் வந்தாலே ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? நார்மலாக நம்ம நீ ஜாயிண்ட்ல சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு. நம்ம நடக்கும் போது அந்த ஜாயிண்ட்ல நடக்கிற ப்ரெஷர்னால ஒரு கேஸ் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது. அதோட பாப்அப் சவுண்டு தான் நமக்கு சவுண்டா கிரியேட் ஆகுது. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அது ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. இப்போ அதே சவுண்ட் பெயின், ஸ்வெல்லிங் இல்ல முட்டில ஒரு லாக் ஆகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸோட அசோசியேட்டடா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நோட்டபிள். கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். நீ கேப் யூஸ் பண்ணா ஆர்த்ரைட்டிஸ் ரெடியூஸ் ஆயிடுமா? நீ கேப் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட். நம்ம நீ ஜாயிண்ட்டுக்கு உள்ளார இருக்க கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நீ பெயின் வருது கால்சியம் டிஃபிஷியன்சியாலயா? அதனால கிடையாது. இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் எங்கேயுமே விளையாட போறது கிடையாது. செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட், புவர் போஸ்டர், இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். கால்சியம் டெஃபிஷியன்சி மட்டும் இல்லை. சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. நீ பெயினுக்கு ரெஸ்ட் எடுத்தா கியூர் ஆயிடுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட நீ ஜாயிண்ட் பெயின் இன்னும் வேர்சன் தான் ஆக போகுது. நீங்கள் மோஷனில் இருக்கும் போது தான் உங்கள் நீ ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு லூப்ரிகேஷன் கிரியேட் ஆகுது. அந்த லூப்ரிகேஷன் தான் உங்களோட கார்ட்லேஜை ரீஹேப்பும் அண்ட் கோர் மசிலை ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது.